ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே வணக்கம். இப்போ ஸ்ரீ நானா ட்ரேடர்ஸ்லேருந்து நான் குருமூர்த்தி பேசுகிறேன். இப்போ இந்த வருஷம் 2024 ஃபண்டு கஸ்டமர் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அவங்களோட கிராக்கர்ஸை அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எல்லாருமே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே ஆல்ரெடி நாங்கள் லிங்க் அனுப்பியிருப்போம். அந்த கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி நம்ம பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனையும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அவரவரோட இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி நாங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அனுப்பி வச்சுருப்போம். யூசர் நேம் பாஸ்வேர்டு அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்கன்னா இப்படி உங்களுக்கு பேஜுக்குள்ளே போயிடும். போன உடனேவும் நீங்கள் வந்து இப்போ கீழே வந்து ஹோம், ஷாப், மை அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். இதில் வந்து ஷாப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷாப்பை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து காம்போ பேக் எல்லாமே ஃபஸ்ட்டு தெரியும். அடுத்து வந்து நம்ம ப்ரைஸ் லிஸ்ட்டில் கொடுத்த மாதிரி எல்லா ரேட்டுமே தெரியும். அதை பார்த்தீங்கன்னா இப்போ சில்வர் காம்போ பேக் இருக்கவங்க எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சில்வர் காம்போ பேக் வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். அது போக அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க மட்டும் இதில் ஏதாவது ஐட்டம் வேணும் அப்படின்னா அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு லட்சுமி வெடி 5 பாக்கெட் வேணும், இல்லை ஜல்லிக்கட்டு வேணும், இல்லை சட்டி கலர் கோட்டி வேணும், இந்த மாதிரி கேட்குறவங்க மட்டும் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க செலக்ட் பண்ணிட்டு செக் அவுட் கொடுக்கணும். இதே இப்போ கோல்டு காம்போ பேக் போட்டிருக்கவங்க, 5000 ரூபா காம்போ பேக் போட்டிருக்கவங்க, எங்களுக்கு காம்போ பேக் வேணும் அப்படின்னா காம்போ பேக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் டு கார்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எங்களுக்கு காம்போ பேக் மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க செக் அவுட் கொடுத்துருங்க. அப்படி இல்லை எங்களுக்கு காம்போ பேக் வேண்டாம், நாங்கள் அடிஷ்னலாக வேற ஐட்டமாக செலக்ட் பண்ணிக்கிறோம்னாலும் காம்போ பேக்கை எடுத்து விட்டுட்டு வேற ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எங்களுக்கு காம்போ பேக்கும் வேணும், அது போக எக்ஸ்ட்ரா ஐட்டமும் வேணும் அப்படிங்கிறவங்க இப்படி என்னென்ன ஐட்டம் வேணுமோ கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் மேலே வந்து அமௌண்ட் காமிச்சிக்கிட்டே இருக்கும். எவ்வளோத்துக்கு ஆட் பண்ணியிருக்கீங்க, என்ன ஏதுங்கிற டீட்டெயில் எல்லாமே காமிக்கும். ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே கார்ட் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஐட்டம் எல்லாமே தெரியும். அதை ஒரு நல்லா செக் பண்ணிக்கோங்க. எல்லாருமே கரெக்டாக ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுக்கறதுக்கு முன்னாடி 1க்கு 4 தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை தான் ஆர்டர் போட முடியும். இப்போ இந்த கஸ்டமர் வந்து கோல்டு பேக் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 5000 ரூபாய் கழிச்சது போக மீதி 695 ரூபா அவங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ண வேண்டியது. அவங்க எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ண ஐட்டத்துக்கு இவங்க வந்து காம்போ பேக்கெல்லாம் செலக்ட் பண்ணலாம், எப்போனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துருங்க. செக் அவுட் கொடுத்தீங்கன்னா உங்கள் நேம், அட்ரஸ் எல்லாம் கேட்கும். நேமில் வந்து கரெக்டாக உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. ஆதார் நம்பர் வந்து உங்களோட ஆதார் நம்பர் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஆதார் நம்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பில்லிங் பர்பஸுக்கு தான், வேற எதுக்கும் இல்லை. ஆதார் நம்பர் யார் நேம் கொடுக்குறீங்களோ அவங்க ஆதார் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் வந்து எந்த ஸ்டேட்டோ கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து விருதுநகர், எங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து விருதுநகர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எங்களுக்கு வந்து சிட்டி வந்து சிவகாசி செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் அதாவது இப்போ நியரில் இருக்கீங்க, இப்போ வேலூர் டிஸ்ட்ரிக்ட்காரங்க அப்படின்னா அவங்க வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். வேலூர் செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு நியரஸ்ட் எது இருக்கோ, வேலூர், குடியாத்தம், அணைக்கட்டு, காட்பாடி, இப்படி எது உங்களுக்கு நியரஸ்டா இருக்கோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு பின்கோடு கரெக்டா கொடுத்துருங்க. மெயினா வந்து ஃபோன் நம்பர் வந்து யார் அந்நேரம் டெலிவரி பிக்கப் பண்ணுவாங்களோ அவங்க நம்பர் வந்து கரெக்டா கொடுங்க. அந்நேரம் அந்த நம்பர் வந்து கரெக்டா கொடுத்தீங்கன்னா தான் எல்லாமே கரெக்டா டிஸ்பேச் ஆகும். இல்லைன்னா மிஸ்மேட்ச் ஆயிரும். அதை மட்டும் இது பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு பிளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இப்படி கிரீன் கலர்ல வந்துடும். இது வந்துருச்சுனாலேயும் எங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பில்லிங் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்படி பண்ணி முடிக்கவுமேவும் எங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் போட்டோன்னு இன்ஃபார்ம் பண்ணாலும் சரி தான். இல்லை நாங்கள் வந்து உங்கள் ஆர்டரை வந்து எங்களுக்கு கலெக்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களோட ஆர்டர் வந்து உங்களுக்கு அனுப்புவோம். அதை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து பேக்கிங் செக்ஷனுக்கு கொண்டு போயிடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எங்கள் நம்பருக்கு கூப்பிடுங்க.